நெல்லை மாவட்டத்தில் நடந்த இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பா 5 பேர்கிட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரமும் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், இந்த 5 பேர் சொல்றாங்க இல்லையா, அந்த 5 பேர் இந்த வழக்குல எப்படி தொடர்புடையவர்களாக இருக்காங்க? மேலும் தகவல்கள் என்ன? நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த இரட்டை கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 5 வயது சிறுவன் உட்பட 2 பேர் இந்த சம்பவத்தில் பலியாயிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அந்த பாதிக்கப்பட்ட அதாவது இந்த கொலை சம்பவத்திலிருந்து தப்பிய அவரது மகன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு 20 பேர் அடையாளம் காணப்பட்டார்கள். 11 பேரும் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு பலரும் தேடப்பட்டார்கள். இந்த சூழல்ல சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது 5 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கோணங்கள்ல போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவத்தை தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த நெடுஞ்சாலையில அந்த தலை வெட்டி வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா பதிவுகள் உள்ளிட்டவைகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட சூழல்ல அந்த நெட்வொர்க் செல்போன் நெட்வொர்க் உள்ளிட்டவைகளோடு சேர்ந்து அந்த தேடுதல் வேட்டையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது 9 தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோணங்கள்ல அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலைக்குள்ள குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின்படி இந்த 9 தனிப்படைகளும் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள்ள இந்த குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, ரைட். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இன்று இந்த வழக்கில் தொடர்புடையவங்க கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.